السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على كل حال. الصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. தினம் ஒரு சூரா என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சூரா கிட்டத்தட்ட 78 ஆயத்துகளையும் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரிசையில் 55ஆவதாகவும் தொகுக்கப்பட்ட சூரத்துர் ரஹ்மான். இந்த சூறாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அரூசுல் குர்ஆன், குர்ஆனுடைய மணமகன் என்பதாகவும் பெயர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிக்குல்லி ஷைஇன் அரூசுன், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மணமகன் இருப்பாங்க. அந்த குர்ஆனுடைய மணமகன் என்பது சூரத்துர் ரஹ்மான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கு காரணம் என்பதாக விளக்கம் தரும்போது இமாம்கள் இப்படி தருவார்கள், ரஹ்மான் சூராவில் மட்டும்தான் அல்லாஹ் அதிகமான அவனுடைய நியாமத்துகளையும் அவனுடைய படைப்புகளுடைய வல்லமைகளையும் அல்லாஹ் அதிகமாக கூறுகிறனால் இந்த சூறாவுக்கு அரூசுல் குர்ஆன் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். இந்த சூறாவுடைய முதல் வார்த்தையை வைத்து இமாம்கள் ஒரு விஷயத்தை சொல்லி தரார்கள். என்னன்னா, 3 சூறாக்களுடைய முதல் விஷயங்கள் சேர்ந்தா இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை இந்த சூறாவுடைய முதல் வார்த்தைகள் துவக்கப்படுகிறது என்பதாக கூறுகிறார்கள். இதையும் ஒரு சிறப்பாக முதல் 3 எழுத்துக்கள் அலிஃப் லாம் ரா என்பதும் ஒரு சூறாவுடைய தொடக்கம். அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஹாமீம் என்பதும் ஹாமீமும் ஒரு சூறாவுடைய தொடக்கம். அதே போன்று லாஸ்டா இறுதியா இருக்கக்கூடிய நூனும் ஒரு சூறாவுடைய தொடக்கமாக இந்த 3 சூறாக்களுடைய தொகுப்பு ஜம்மு செய்ததுதான் இந்த சூறா என்பதாகவும் விளக்கம் தருகிறார்கள். இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட 28 சூறாக்களில் 14ஆவதான சூரா ரஹ்மான். கிட்டத்தட்ட 78 ஆயத்துகள் இருக்கிறது. அதுல 69 ஆயத்துகளும் நூனிலே முடியும், 7 ஆயத்துகள் மீமிலையும் 2 ஆயத்துகள் ராவிலையும் முடியும் என்பதாக இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய பெயரை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் மொத்தம் 5 இருக்கிறது. அதிலே 1 சூரா அல்லாஹுடைய பெயரை கொண்டு வரக்கூடிய சூறாவுடைய பெயர்கள் மொத்தம் 5 இருக்கிறது. 1 சூரத்துன் நூர், 2வதாக சூரத்துல் ஃபாத்திர், 3வதாக சூரத்துல் காஃபிர், 4வதாக சூரத்துர் ரஹ்மான். இது 4வது சூறாவாகும். 5வதாக சூரத்துல் ஆலா. 1 சூரத்துல் நூர், 2வது சூரத்துல் ஃபாத்திர், 3வது சூரத்துல் காஃபிர், 4வதாக வரக்கூடிய சூரா இந்த சூரத்துர் ரஹ்மான், 5வது சூரத்துல் ஆலா என்பதாகவும் விளக்கம் தருகிறார்கள். இந்த மற்ற எந்த சூறாவுக்கும் இல்லாத சிறப்பாக இந்த சூறாவில் மட்டும்தான் முதல் ஆயத்தும் அல்லாஹுடைய பெயரை கொண்டும், இறுதி ஆயத்தும் இறுதி வார்த்தையும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு முடியும். முதல் ஆயத் ரஹ்மான் என்ற அல்லாஹுடைய அஸ்மாவை கொண்டும், இறுதி முடியும் போது துல் ஜலாலி வல் இக்ராம் என்ற அல்லாஹுடைய அந்த அஸ்மாக்களை கொண்டு முடிகிறது என்பதாகவும் விளக்கம் தருகிறார்கள். இந்த ஆயத்துடைய சிறப்பை கூறும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சூரா ரஹ்மானை ஆரம்பம் முதல் இறுதி வரை ஓதி காமிக்கிறார்கள் சஹாபாக்கள் அந்த இடத்திலே அமைதியாக இருந்தால் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லக்கத் கராதஹா அலல் ஜின், இதே நான் ஜின்களுக்கு ஓதி காமித்தேன். லைலத்துல் ஜின்னுடைய இரவுகளிலே நான் ஜின்களுக்கு ஓதி காமிக்கும் பொழுது உங்களுடைய அதிகமாக நல்ல விதத்திலே அவர்கள் எங்களுக்கு பதிலளித்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சூரத்துர் ரஹ்மானிலே ரப்பிக்குமா துகத்திபான், உங்கள் இறைவனின் அருக்கொடை, ஜின்களும் ஜின்களே உங்கள் இறைவனின் அருக்கொடையிலிருந்து நீங்கள் எதையும் பொய்யாக்குவீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கக்கூடிய அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து கேட்கக்கூடிய அந்த வசனத்திற்கு ஜின்கள் பதிலளித்தார்களாம். காலு வலா பிஷைஇம் மின் நிஅமிக ரப்பனா நுகதிபு, இறைவா நீ கொடுத்த நியாமத்திலிருந்து எதையும் நாம் பொய்யடிக்க மாட்டோம் என்பதாக ஜின்கள் கூறிவிட்டு கூறினார்களாம், ஃபலக்கல் ஹம்து, அல்லாஹ்வே உனக்கு தான் எல்லா புகழும் என்பதாக கூறினார்களாம். இப்படி கிட்டத்தட்ட பல சிறப்புகள் சூரா ரஹ்மானுக்கு கூறப்படுகிறது. அல்லாஹ் எப்படி ஜின்கள் விளங்கி இந்த சூறாவை விளங்கி அல்லாஹ் கூறிய வசனத்துக்கு பதிலளித்தார்களோ நாமும் அதே போன்று குர்ஆனை விளங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரக்கூடியவனாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.